மருத்துவரையா அவர்களை மருத்துவர் அன்புமணி அவர்கள் சந்தித்து பேசியதை நான் மனதார வரவேற்கிறேன். இந்த நல்ல சந்திப்பு, இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற சந்திப்பு. இந்த சந்திப்பின் மூலம் குடும்பத்தில் தந்தை, மகன், அக்கா, தங்கை, பேரப்பிள்ளைகள் என்ற அந்த குடும்ப உறவு, குடும்ப பாசம் மேம்படுவதற்கான ஒரு சூழல். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இடையில ஒரு அசாதாரண சூழ்நிலை மாதிரி ஒரு தேக்க நிலை ஏற்படுத்துறது. அதுக்கு மாற்ற மீண்டும் பழைய நிலைமை உருவாகும். காரணம், மருத்துவரையா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டினுடைய ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா, தனித்தன்மை உள்ள சக்தியை மருத்துவரையா உருவாக்கினார். எந்த பதவிக்கு போகாத ஒரு தலைவராக உருவாக்கினாரு. இடையில ஏற்பட்ட அந்த தேக்க நிலை, தொய்வு நிலை மாறும். அதுக்கு மருத்துவரையா அவர்களோ, மருத்துவர் அன்புமணி அவர்களோ உட்கார்ந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க பேசினாங்கன்னா மாவட்ட செயலாளர், 2 ஒன்றிய நகர பேரூர் செயலாளர் நிலைமையெல்லாம் கூட்டு உட்கார்ந்து பேசி நம்ம ஒற்றுமையாக தான் செயல்படணும்னு சொன்ன பிறகு எல்லாம் ஒற்றுமையாக பண்ணுவாங்க. அதோட கட்சி வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிச்சயம் வாய்ப்பு. ஒன்றா சேர்ந்து பேசி எல்லாத்தையும் அழைச்சி முடிச்சுட்டாங்க. அதனால இதே சந்திப்பு இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னால நடக்கும் வலிமையா இருக்கு. எப்படி இருந்தாலும் கூட, காலம் தாழ்த்தி இருந்தாலும் கூட இது நல்ல சந்திப்பு, நல்லதே நடக்கும். சில நடக்கும், பல டைம் நான் சொன்னேன், 6 மாசமா நல்லது நடக்கும், சந்திக்கணும், பேசணும், அதுக்குண்டான முயற்சிகள்லாம் பண்ணோம். இதை சந்தர்ப்ப சூழலை நல்ல கட்டாயம். அதாவது தொடக்கத்திலே சொன்ன மாதிரி மருத்துவரையா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் உட்கார்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையும் இப்படிதான் செய்யணும்னு ஒரு குழு எடுத்து அது வேகமா போவோம். மருத்துவரையா அவர்களை மருத்துவர் அன்புமணி அவர்கள் சந்தித்து பேசியதை நான் மனதார வரவேற்கிறேன். இந்த நல்ல சந்திப்பு, இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற சந்திப்பு. இந்த சந்திப்பின் மூலம் குடும்பத்தில் தந்தை, மகன், அக்கா, தங்கை, பேரப்பிள்ளைகள் என்ற அந்த குடும்ப உறவு, குடும்ப பாசம் மேம்படுவதற்கான ஒரு சூழல். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இடையில ஒரு அசாதாரண சூழ்நிலை மாதிரி ஒரு தேக்க நிலை ஏற்படுத்துறது. அதுக்கு மாற்ற மீண்டும் பழைய நிலைமை உருவாகும். காரணம், மருத்துவரையா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டினுடைய ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா, தனித்தன்மை உள்ள சக்தியை மருத்துவரையா உருவாக்கினார். எந்த பதவிக்கு போகாத ஒரு தலைவராக உருவாக்கினாரு. இடையில ஏற்பட்ட அந்த தேக்க நிலை, தொய்வு நிலை மாறும். அதுக்கு மருத்துவரையா அவர்களோ, மருத்துவர் அன்புமணி அவர்களோ உட்கார்ந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க பேசினாங்கன்னா மாவட்ட செயலாளர், 2 ஒன்றிய நகர பேரூர் செயலாளர் நிலைமையெல்லாம் கூட்டு உட்கார்ந்து பேசி நம்ம ஒற்றுமையாக தான் செயல்படணும்னு சொன்ன பிறகு எல்லாம் ஒற்றுமையாக பண்ணுவாங்க. அதோட கட்சி வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிச்சயம் வாய்ப்பு. ஒன்றா சேர்ந்து பேசி எல்லாத்தையும் அழைச்சி